முடக்கரத்தான் கீரையில் வந்து இந்த சூப் மிக்ஸை பண்ணியிருக்கிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சுக்கு, திப்பிலி எல்லாம் சேர்த்து, அதே மாதிரி பச்சை பருப்பு சேர்த்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிற மாதிரி தயார் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வந்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு. இது எலும்பு ஒட்டி இலை, முடவாட்டுக்கால் கிழங்கு கஞ்சின்னு. இதில் பிரதானமான ரத்தசாலி அரிசி, எலும்பு ஒட்டி இலை, எங்கேயுமே தேடியும் கிடைக்காத ஒரு எலும்பு ஒட்டி இலையும் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கரிசாலை இயற்கை கஞ்சின்னு பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா கரிசாலை, பொன்னாங்கண்ணி, முருங்கை, கருவேப்பிலை, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா, வாசனை சீரக சம்பா, இதை கருங்குறை எல்லாம் சேர்த்து மிளகு, சீரகம், திப்பிலி, சுக்கெல்லாம் சேர்த்து நம்ம இதை வந்து பாவனை முறையில் பண்ணி வச்சுருக்கிறோம். வணக்கம், என் பேர் வந்து ராமமூர்த்தி. நான் இங்கே தாமரைப்பாக்கம் என்ற இடத்துல வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன். விவசாயம் பண்ணுற பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி கஞ்சியாகவும் சூப்பாகவும் சாதப்பொடியாகவும் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணுறோம். எப்படின்னா அந்த கஞ்சி பண்ணுறோன்னா அது வந்து அந்த பாவனை முறையில் பண்ணுறோம். அதில் முதன்மையானு பார்த்திங்கன்னா பால்குட வாழை மணத்தக்காளின்னு சொல்லி ஒரு கஞ்சி பண்ணுறோம். அதில் வந்து மணத்தக்காளி கீரையை வந்து அந்த பால்குட வாழை அரிசியில் வந்து ஊற வச்சு அதை வந்து பாவனை முறையில் அதுக்கப்புறம் வந்து நாளில் உலர்த்தி குருணை மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி அதை வந்து கஞ்சியாக பண்ணுறோம். அது ஒரு கிலோ பொடி வந்து 600 கிட்ட வரும். நம்ம 1/2 கிலோ பேக்கெட்டாக போடுறோம். நம்ம அதை வெறுமனையே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். அது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட இந்த ஜீரணம் அது சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அல்சரு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த பால்குட வாழை அரிசியும் மணத்தக்காளி கீரையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மூக்கரட்டையில் பண்ணுறோம். மூக்கரட்டை ஆணை நெரிஞ்சல் போட்டு காட்டு யானை, மாப்பிளை சம்பா அதெல்லாம் போட்டு பண்ணுறோம். அது வந்து நம்ம சிறுநீரகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவுது. அதுக்கு அடுத்துக்காக பார்த்திங்கன்னா வந்து நம்ம கருப்பு கவுனி கரிசாலங்கண்ணின்னு சொல்லி ஒன்று பண்ணுறோம். அதில் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, முருங்கை, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து பண்ணுறோம். அது உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கும், சக்கரை அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் வந்து முடவாட்டுக்கால் எலும்பு ஒட்டி இலைன்னு ஒன்று பண்ணுறோம். அது வந்து பிரதானமாக பார்த்திங்கன்னா அந்த மூட்டு வலி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருங்குருவை அருகம்புல் நெல்லி கஞ்சி. அது பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம அந்த கஞ்சியை பண்ணுறோம். அதுக்கப்புறம் டீயில் வந்து ஒரு 4 டீ பண்ணுறோம். ஆவாரம்பூ டீ, முல்சீத்தா இலை, பூனை மீசை, அதுக்கப்புறம் அந்த மல்டிவிட்டமின் தவசி கீரையில். சாதப்பொடியில் பார்த்திங்கன்னா பிரண்டை, எலும்பு ஒட்டி இலை இதெல்லாம் போட்டு ஒரு சாதப்பொடி பண்ணுறோம். தூதுவளையில் பண்ணுறோம், வல்லாரையில் பண்ணுறோம். சூப்பில் முடவாட்டுக்கால் சூப்பு, முடக்கரத்தான் சூப்பு, மூக்கரட்டை இந்த மாதிரி சூப்பு வகையெல்லாம் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம நிலத்தில் விளையத்தை வச்சு மதிப்பு கூட்டி அதை வந்து நம்ம சூப்பாகவும் கஞ்சியாகவும் டீயாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சென்னையில் வந்து சென்னை ஆர்கானிக் மார்க்கெட்டில் வந்து சந்தை போடுவோம். அதில் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம கடை போடுறோம். இந்த பொருட்கள் ஏதாவது தேவை இருந்தனா நீங்கள் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கனாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட்டாக போட்டு வச்சிங்கன்னா நாங்கள் கொரியரில் கூட கொடுப்போம். கஞ்சியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பால்குடை வாழை கஞ்சி. மணத்தக்காளி அந்த கீரைலாம் போட்டு பால்குடை வாழை அரிசியில் பண்ணுற கஞ்சி. ஒரு 30 கிராம்லேருந்து 50 கிராம் போட்டு 1/2 லிட்டர் தண்ணி வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம்னா இந்த கஞ்சி வந்து ரெடி. 5 to 10 நிமிஷத்தில் வந்து கஞ்சி நம்மளுக்கு தயாராகிடலாம். உப்பு மட்டும் சேர்த்து சாப்பிட்டா போதும். நல்லா சுவையாகவே இருக்கும். சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும். உடம்புல பார்த்திங்கன்னா இந்த நம்ம அல்சர், இந்த புண்ணு சம்மந்தப்பட்டது எது இருந்தாலும் சரி செய்யும். அதனால தான் இதுக்கு அரிசிக்கு பேர் வந்து பால்குட வாழை. முடக்கரத்தான் கீரையில் வந்து இந்த சூப் மிக்ஸை பண்ணியிருக்கிறோம். இதுலேயே பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சுக்கு, திப்பிலி எல்லாம் சேர்த்து, அதே மாதிரி பச்சை பருப்பு சேர்த்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிற மாதிரி தயார் பண்ணிட்டோம். இது ஒன்றும் இல்லை, ஒரு 5 கிராம்ன்றது 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்ல சுவையான ஒரு சூப்பு நம்மளுக்கு தயாராகிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரண்டை எலும்பு ஒட்டி இலையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதப்பொடி மாதிரி பண்ணுறோம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ஒரு சுவையாக இருக்கும். இதுலேயே உப்பு, மிளகு, சீரகம், திப்பிலி எல்லாமே போட்டிருப்போம். மிளகா அந்த மாதிரி விஷயங்களை சேர்த்துருக்க மாட்டோம். கருப்பு உளுந்து அதெல்லாம் சேர்த்து பண்ணியிருப்போம். எலும்பு சார்ந்த விஷயம் பிரச்சனைகளை வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல உணவு. அது எப்படி சமைக்கணும்? இதை ஒன்றுமே சமைக்கவே தேவையில்லை. இது அப்படியே வெறுமனையே சுட சாப்பாட்டில் போட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் அந்த மாதிரி போட்டு நம்ம கலந்து அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கு நம்ம வந்து இது இட்லி பொடியாக சாப்பிட்டுக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா முள்சீத்தா இலை, முள்சீத்தா பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் முள்சீத்தா இலை. அந்த இலையில வந்து நம்ம இதை டீ மிக்ஸ் மாதிரி பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்துருக்குறோம் நம்ம, பனவெல்லம், அதுக்கப்புறம் வந்து சீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம இந்த டீ மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதை ஒன்றும் இல்லை, ஒரு 5 கிராம் அளவு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம டீ மாதிரி குடிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ டீ. இது ஆவாரம்பூ, அதிமதுரம், ஏலக்காய், சுக்கு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வந்து இதுலேயும் வந்து மைல்டாக கொஞ்சமாக பனவெல்லம் சேர்த்து செஞ்சு வச்சுருக்கோம். இதையும் வந்து வெந்நீரில் ஒரு 5 கிராம் போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே வெறுமனையே வெந்நீரில் கலந்தும் குடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வந்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு. இது எலும்பு ஒட்டி இலை, முடவாட்டுக்கால் கிழங்கு கஞ்சின்னு. இதில் பிரதானமான ரத்தசாலி அரிசி, எலும்பு ஒட்டி இலை, எங்கேயுமே தேடியும் கிடைக்காத ஒரு எலும்பு ஒட்டி இலையும் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் சேர்த்து கஞ்சி மிக்ஸ் மாதிரி பண்ணிடுறோம். இது மூட்டு வலி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு உணவு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சோம்னா ஒரு 50 கிராம் மீன்ஸ் ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா இது வந்து ஒரு சுவையான கஞ்சி தயாராகிடும். இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கருசாலை இயற்கை கஞ்சின்னு பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா கருசாலை, பொன்னாங்கண்ணி, முருங்கை, கருவேப்பிலை, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா, வாசனை சீரக சம்பா, இதை கருங்குறை எல்லாம் சேர்த்து மிளகு, சீரகம், திப்பிலி, சுக்கெல்லாம் சேர்த்து நம்ம இதை வந்து பாவனை முறையில் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து ஈஸியாக வந்து உடலில் வந்து செரிமானத்துக்கும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் உதவியாக இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலை உணவுக்கு இது கஞ்சி. இது செய்யமுறை ரொம்ப ஈஸி. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வைக்கிறோன்னா 50 கிராம் பொடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஒரு கொதிக்க வச்சோம்னா இந்த கஞ்சியும் தயாராகிடும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.